ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் பேர் வந்துட்டு மேட்டர் அரவுண்ட் அஸ். இந்த லெசன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 3rd யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் நாட் மேட் ஆஃப் மேட்டர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ கோல்ட் ரிங், பி அயன் நெயில், சி லைட் ரே, டி ஆயில் ட்ராப். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி லைட் ரே. மேட்டர்ன்றது அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னாக்கா, என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது. அதே மாதிரி அந்த பொருளுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, ஒரு வெயிட், ஒரு எடை இருக்குது அந்த பொருளுக்கு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது கல்லாக இருக்கலாம். இதில் சொல்லியிருக்கிற இந்த கோல்டு ரிங்கு, அயன் நெயில், ஆயில் ட்ராப், இது எல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். அதாவது அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படும். அதே மாதிரி வந்துட்டு அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், அதுக்குன்னு வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் லைட் ரே பார்த்தோன்னா அது எந்த ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ணாது. அதே மாதிரி வந்துட்டு அதுக்குன்னு எந்த மாஸுமே கிடையாது. ஸோ அது வந்துட்டு மேட்டர் கிடையாது. செகண்ட் கொஸ்டின், 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water now will be dash. Options are A 400 ml, B 600 ml, C 200 ml, D 800 ml. Correct answer is option C 200 ml. இப்போ 200 ml இருக்கிற ஒரு வாட்டரை வந்துட்டு நம்ம 400 ml கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பவுலில் வந்துட்டு 200 ml அளவுள்ள ஒரு வால்யூம் அளவுள்ள ஒரு ஸ்பேஸை வந்துட்டு அந்த வாட்டர் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அப்போ அதோட வால்யூம் வந்துட்டு என்னன்னா 200 ml அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற அந்த 200 ml ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது தான் அதோட வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. Third question, seeds from watermelon can be removed by dash method. Options are A hand picking, B filtration, C magnetic separation, D decantation. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஹேண்ட் பிக்கிங். ஹேண்ட் பிக்கிங்னா என்னென்னா வந்துட்டு நம்ம கையால் ரிமூவ் பண்ணுறது தான் ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாட்டர்மெலன் சாப்பிடக்குள்ள அதில் இருக்கிற சீடெல்லாம் வந்துட்டு நம்ம கையால் தான் எடுத்து போடுவோம். அதே மாதிரி அரிசியில் இருக்கிற கல்லெல்லாமும் வந்துட்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் நம்ம கையால் தான் எடுத்து போடுவோம். இந்த மாதிரி கையால் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். Fourth question, lighter impurities like dust when mixed with rice or pulses can be removed by dash. Options are A filtration, B sedimentation, C decantation, D winnowing. Correct answer is option D winnowing. வின்னோயிங்னா என்னென்னா, இப்போ வந்து நெல்லுலாம் வந்துட்டு நிலத்தில் நெல் அடிக்கிறாங்க. நெல் அறுத்து முடித்ததுக்கப்புறம் அது நெல்லுலாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த நெல்லை வந்துட்டு தூத்துறதுன்னு சொல்லுவாங்க. நெல் தூத்துறதுன்னு அது நெல்லை வந்து மேலேருந்து கீழே கொட்டுவாங்க காற்றடிக்கிற பக்கமாக. அப்படி கொட்டும்போது நெல்லெல்லாம் வந்துட்டு தரையில் விழுந்துடும். அதில் இருக்கிற தூசு எல்லாமே வந்துட்டு காற்றுலே பறந்து போயிடும். அந்த மெத்தடுக்கு பேர் தான் வின்னோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ரைஸில் இருக்கிற லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ரொம்ப எடை கம்மியாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், தூசு, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு இந்த வின்னோயிங் மெத்தட் மூலிமா நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். கல்லுலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மெத்தட் மூலிமா ரிமூவ் பண்ண முடியாது. Fifth question, dash is essential to perform winnowing activity. Options are A rain, B soil, C water, D air. Correct answer is option D air. வின்னோயிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வின்னோயிங்னா தூத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை வந்துட்டு மேலேருந்து கீழே கொட்டுவாங்க. மேலே தூக்கி பிடிச்சி அங்கேருந்து கீழே கொட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. காற்றடிக்கிற பக்கமாக கொட்டும்போது என்ன ஆகும்னா அந்த நெல்லுலாம் கீழே விழுந்துடும். அதில் இருக்கிற தூசு மட்டும் பறந்து போயிடும். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது காற்று தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏர். Sixth question, filtration method is effective in separating dash mixture. Options are A solid solid, B solid liquid, C liquid liquid, D liquid gas. Correct answer is option B solid liquid. ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து இப்போ வந்து ஏதோ ரெண்டு பொருள் கலந்துருக்கு, மிக்ஸ் ஆகியிருக்குன்னா அதுதான் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம டீ போடுறோன்னா பாலில் டீ பவுடர் போட்டு நம்ம டீயை வந்துட்டு கடைசியாக ஃபில்டர் பண்ணும்போது அப்போ வந்து பாலும் டீ பவுடரும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த டீ வந்துட்டு ஒரு மிக்சர். நம்ம அந்த டீ தூளை வந்து பால்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம அதை ஃபில்டர் பண்ணுவோம் வீட்டில். அதுதான் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா சாலிட் லிக்விட் மிக்சரை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் ஆகும். Seventh question, from the following dash is not a mixture.
Options are A. Coffee with milk, B. Lemon juice, C. Water, D. Ice cream embedded with nuts. Correct answer is option C. Water. அதாவது என்னன்னா 2-3 பொருள் சேர்ந்து இருக்கும்போது தான் அதை மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காஃபி வித் மில்க் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா மில்கில் காஃபி பவுடர் போட்டால் அதோட மிக்சர் தான் காஃபின்னு சொல்லுவாங்க. லெமன் ஜூஸ் அப்படின்னா வாட்டரில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம் நம்ம. அதுமாதிரி ஐஸ்கிரீமில் வந்துட்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே மிக்சர் தான். வாட்டர் மட்டும்தான் வந்துட்டு இட் இஸ் நாட் அ மிக்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏர் இஸ் நாட் கம்ப்ரெசிபிள். இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஏர் இஸ் ஹைலி கம்ப்ரெசிபிள். நம்ம வந்து ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஏரை வந்துட்டு அடைச்சி வைக்க முடியும். It is a false statement. Second question, liquids have no fixed volume but have fixed shape. This is also false. லிக்விடுக்கு வந்துட்டு அதாவது தண்ணி, ஜூஸ், இந்த பால் இதெல்லாம் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஷேப் கிடையாது. ஆனால் வந்துட்டு அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுனால அதுக்கு வந்துட்டு ஒரு வால்யூம் இருக்கும் அதுக்கு. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் லிக்விட் ஹாவ் ஃபிக்ஸட் வால்யூம் பட் ஹாவ் நோ ஃபிக்ஸட் ஷேப். தேர்ட் கொஸ்டின், பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்துட்டு இப்போ சாலிட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சாலிட்க்கு எக்ஸாம்பிள் நம்ம கல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எல்லா பொருளுமே ஆட்டம்ஸ்னால உருவானது தான். அப்போ அந்த கல்லுலேயும் வந்துட்டு நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸை தான் பார்ட்டிகல்ஸ்னு இங்கே சொல்கிறாங்க. அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஒன்றுத்தோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் மூவ் பண்ண முடியாது. ஆனால் கேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா கேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீலி மூவிங்காக தான் இருக்கும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் கேன் நாட் மூவ் ஃப்ரீலி. இல்லைனா வந்து பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லிக்விட் ஆர் ஃப்ரீ டு மூவ். லிக்விடில் இருக்கிறதும் கேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸும் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். Fourth question, when pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of filtration. இதுவுமே வந்துட்டு ஃபால்ஸு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஃபில்ட்ரேஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுறது தான் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயினர் வச்சோ இல்லை ஏதோ ஒரு கிளாத் வச்சோ ஃபில்டர் பண்ணக்குள்ள அது ஃபில்ட்ரேஷன் அப்படி சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டில் இப்போ அரிசி பருப்பெல்லாம் கழுவிட்டு அம்மா வந்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்றும் போது என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அடியில் தங்கிடும், அடியில் செடிமெண்ட் ஆகிடும், மேலே இருக்கிற தண்ணியை மட்டும்தான் கீழே ஊற்றுவாங்க. இந்த மாதிரி அடியில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் செடிமெண்ட் பண்ண வச்சுட்டு மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் செப்பரேட் பண்ணுறது பேர் வந்துட்டு டீகண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் when pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of decantation. Fifth question, strainer is a kind of sieve which is used to separate a liquid from solid. This is true. strainer அந்த ஃபில்டர் தான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் தான். அது சாலிட்லேருந்து லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயினர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிக்ஸ்த் கொஸ்டின், கிரெயின் அண்ட் ஹஸ்க் கேன் பி செப்பரேட்டட் பை வின்னோயிங். திஸ் இஸ் ட்ரூ. அதாவது கிரெயின் அண்ட் ஹஸ்க்னா அதான் அந்த நெல்லில் இருக்கிற தூசியும் வந்துட்டு வின்னோயிங் மூலயமா நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம். திஸ் இஸ் ட்ரூ. கொஸ்டின், ஏர் இஸ் a pure substance. This is false. Air is a mixture of gases. ஏர் என்ற காற்றுன்றது வந்துட்டு ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Eighth question, butter from curd is separated by sedimentation. This is false. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா butter from curd is separated by churning. churningனா என்னன்னாக்கா கடையிறது, பால் கடைஞ்சி வந்துட்டு அதுலேருந்து தயிரை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க, அதுதான் வந்துட்டு churning அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரேக்ஸ் ஈஸிலி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டில். பிரிட்டிலாக இருக்குது ஒரு பொருள், பிரிட்டிலாக இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாக உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் எதுனா மட் பாட். மண்பானை சீக்கிரமாக உடையக்கூடிய ஒன்று. செகண்ட் கொஸ்டின், பென்ஸ் ரெடிலி. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பிளாஸ்டிக் ஒயர். பிளாஸ்டிக் ஒயரை வந்து நம்ம நல்லா வளைக்க முடியும். தேர்ட் கொஸ்டின், கேன் பி ஸ்ட்ரெச் ஈஸிலி. அதாவது எந்த பொருள் வந்துட்டு நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும், நல்லா வந்து இழுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்ட் ஆன்சர் வந்து ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், கெட்ஸ் கம்ப்ரெஸ்டு ஈஸிலி. எந்த பொருளை வந்து நம்ம நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்ட் ஆன்சர் காட்டன் வூல். ஃபிஃப்த் கொஸ்டின், கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி. அந்த பொருளை சீக்கிரமாக சூடு பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்ட் ஆன்சர் மெட்டல் பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்பனன்ட்ஸ்.
அதாவது விசிபிள் அன்டிசைரபிள் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே மாதிரி இல்லாத காம்பனன்ட்ஸை வந்துட்டு எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ரைஸ் அண்ட் ஸ்டோன். ரைஸ் வேற, ஸ்டோன் வேற, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த ஸ்டோனை வந்துட்டு எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து ஹேண்ட் பிக்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு செப்பரேட்டிங் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ். நல்லா ஹெவியர் காம்பனண்ட்லேருந்து லைட்டர் காம்பனண்ட்டை எப்படி செப்பரேட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்க் அண்ட் பேடிங். நெல்லில் இருந்து தூசி எப்படி தனியாக எடுப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு கரெக்ட் ஆன்சர் வின்னோயிங். தேர்ட் கொஸ்டின் செப்பரேஷன் ஆஃப் இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ். அதாவது ஒரு மிக்சரில் வந்துட்டு கரையாமல் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸை வந்துட்டு எப்படி செப்பரேட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் மிக்ஸ்டு வித் சாக் பவுடர். நம்ம தண்ணியில் சாக் பவுடர் கலந்தோம் அப்படின்னாக்கா அந்த சாக் பவுடர் வந்துட்டு கரையவே கரையாது. ஆனால் அந்த தண்ணி கூடயே அப்படியே இருக்கும். அதை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுப்போம்னா ஃபில்ட்ரேஷன். ஃபோர்த் கொஸ்டின் செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பனன்ட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்பனன்ட்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் வந்து அயன் இம்ப்யூரிட்டிஸ். அயன் இம்ப்யூரிட்டிஸில் வந்துட்டு அயன் இம்ப்யூரிட்டிஸ் மேலே நம்ம மேக்னெட் காமிச்சோன்னா அயன்லாம் வந்துட்டு அந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கும். மீதி இம்ப்யூரிட்டிஸ்லாம் அப்படியே கீழே தங்கிடும். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்விட்ஸ். எக்ஸாம்பிள் சாண்ட் அண்ட் வாட்டர். தண்ணியில் நம்ம மணல் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து லிக்விடில் சாலிட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணணும்னா டீகன்டேஷன். அதாவது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த மணல்லாம் அடியில் போயிட்டு செடிமெண்ட் ஆகிடும். தண்ணி மட்டும் மேலே நிற்கும். அந்த தண்ணி மட்டும் நம்ம கீழே ஊற்றுறது பேர் தான் டீகன்டேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆட்டம்ஸ். எந்த ஒரு பொருளுமே ஆட்டம்னால மேடானது தான், குருவாகந்து. செகண்ட் கொஸ்டின் இன் சாலிட்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தன் இன் டேஷ் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். அதாவது எல்லா பார்ட்டிகளுமே ஆட்டம்ஸ்னால மேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். எல்லா பொருளுமே ஆட்டம்ஸ்னால மேட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அந்த ஆட்டம்ஸ் தான் இங்கே பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலிடை கம்பேர் பண்ணக்குள்ள லிக்விட்லேயும் கேஸஸ்லேயும் வந்துட்டு இந்த ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸில் வந்துட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். தேர்ட் கொஸ்டின் கிரெயின்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஸ்டாக்ஸ் பை டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் த்ரெஷிங். அதாவது நெற்கதிர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெல்லை வந்துட்டு அந்த பேடி பிளான்ட்லேருந்து அந்த நெல்லை மட்டும் தனியாக எடுக்கிறது எப்படி பண்ணுறது. நம்ம ஊர்லலாம் நெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டை வந்துட்டு கட்டுக்கட்டாக கட்டி அதை தரையில் போட்டு அடிப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த நெல் தனியாக அந்த பிளான்ட்லேருந்து நெல் தனியாக வந்துடும். அந்த மெத்தட் பேர் தான் த்ரெஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின் சில்லிஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் உப்மா பை டேஷ் மெத்தட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேண்ட் பிக்கிங். நம்ம உப்மாவில் இருக்கிற மிளகாவெலாம் எப்படி எடுப்போம்னா கையால் தான் எடுப்போம். அதுதான் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஃபிஃப்த் கொஸ்டின் த மெத்தட் எம்ப்ளாய்டு டு செப்பரேட் கிளே பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் வாட்டர் இஸ் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபில்ட்ரேஷன். Sixth question, among the following items, safety pins, pencil and rubber band dash will get attracted to a magnet. Correct answer is safety pins. அயனும் ஸ்டீலும் தான் வந்துட்டு மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகும். சேஃப்டி பின் தான் வந்துட்டு அதால் செய்யப்பட்டது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சேஃப்டி பின். செவன்த் கொஸ்டின் வாட்டர் obtained from tube well is usually dash water. Correct answer is impure water. டியூப் வெல்லிலேருந்து நம்ம எடுக்கிற தண்ணி வந்து எப்பவுமே இம்ப்யூர் வாட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு கம்ப்ளீட் த கிவன் அனலாகி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலிட்னா ரிஜிடிட்டி, அது ரொம்ப ரிஜிடாக ஹார்டாக இருக்கும். அதுவே கேஸ்னால் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி, கேஸ்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் லார்ஜ் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் எதில் இருக்குன்னு கேட்டால் கேஸில் இருக்கும். அப்போ சாலிடில் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா லிட்டில் இன்டர் பார்ட்டிக்கல் ஸ்பேஸ். தேர்ட் கொஸ்டின் ஹஸ்க் கிரெயின்ஸ். கிரெயின்ஸில் இருக்கிற ஹஸ்கை வந்துட்டு நம்ம வின்னோயிங் மூலயமா செப்பரேட் பண்ணுறோம். அதே மாதிரி டஸ்ட் சாக் பீஸ் அதில் அதை வந்துட்டு எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோன்னா வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் மூலயமா செப்பரேட் பண்ணுறோம். ஃபோர்த் கொஸ்டின் முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில். ஹாட் ஆயிலேருந்து முறுக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு முறுக்கு மட்டும் தனியாக எடுத்து வைப்போம். அதே மாதிரி டிகாக்ஷனில் இருக்கிற காஃபி பவுடரையும் நம்ம ஃபில்ட்ரேஷன் மூலயமா தான் வந்துட்டு செப்பரேட் பண்ணுவோம்.
ஃபிஃப்த் கொஸ்டின் அயன் சல்ஃபர் மிக்சர் இதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மூலயமா. அதுவே மஸ்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் உரத் தால்னா அதை எப்படி நம்ம பண்ணுவோம்னா ரோலிங் மெத்தட் மூலயமா நம்ம வந்துட்டு தாலில் இருக்கிற மஸ்டர்ட் சீட்ஸை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.